அப்படி வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பேக்கெட் பாலை வச்சு நெய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பால் கட் பண்ணி ஊற்றி காய வச்சுக்கலாம். பால் இப்போ நம்ம காய வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல் க்ரீம் மில்க் இருக்கிறது பாக்கெட் வாங்கினா தான் நமக்கு நெய் கிடைக்கும். பால் பாருங்கள் பொங்கிடுச்சு. இப்போ நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். பாருங்கள், நைட்டு காசி வச்ச பால் இது. இதில் பாருங்கள் எவ்வளோ இடல் வந்துருக்குது பாருங்கள். பாருங்கள், இது பேக்கெட் பால். இது நல்லா இவ்வளோ நல்லா தப்பமாக இடல் வந்துருக்குது. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இது நாங்கள் 15 நாளாக எடுத்து வச்சுருந்தோம். இப்போ வாங்க நம்ம வெண்ணெய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பாலாடையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா கெட்டியாகுது பாருங்கள். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த ஐஸ் தண்ணியை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். ஐஸ் தண்ணி சேர்த்தா தான் வெண்ணெய் நல்லா திரண்டு வரும். இப்போ நம்ம அரிசி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வெண்ணெய் வந்துருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம ஐஸ் வாட்டரில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஐஸ் வாட்டரில் தான் போடணும், அப்போ தான் கரையாமல் இருக்கும் அது. பாருங்கள் எல்லாம் எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம 2-3 டைமு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஐஸ் தண்ணியிலையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கழுவிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அமுத்தி நல்லா தண்ணி எடுத்துக்கலாம். நல்லா புழிஞ்சுக்கலாம் தண்ணியை. இந்த மாதிரி தண்ணியே இல்லாமல் எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ தண்ணி எடுத்து பாருங்கள். 2-3 டைம் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஐஸ் தண்ணியிலே தான் வாஷ் பண்ணோம். பாருங்கள், வெண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி நம்ம அகலமான பாத்திரத்தை வச்சு சூடு பண்ணிக்கலாம். இல்லைன்னா வெண்ணெய் போட்டதும் பொங்கி வரும். பாருங்கள், நல்லா சூடானதும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது நல்லா கரையிட்டோம். பாருங்கள் எவ்வளோ நல்லா கரைஞ்சி வருது பாருங்கள். இது இப்போ எல்லாமே நல்லா கரையிட்டோம். பாருங்கள் நல்லா கரைஞ்சி வந்துச்சு. இப்போ நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம், இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிண்டி விடலாம். மாவு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். மாவெல்லாம் நல்லா கீழே தங்கியிருக்கு. இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், அது வேஸ்டேஜ் எல்லாம் இந்த மாதிரி கோல்டன் கலர் வர வரைக்கும் நெய் காசி எடுத்துக்கலாம் நம்ம. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். 1 மணி நேரம் நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். இன்னொரு டைம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெய் எவ்வளோ நல்லா ரெடி ஆகிருக்கு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். பாருங்கள் நல்லா ரவரவே நல்லா வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில்.
கடையில் வாங்காமல் இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.